வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம அவல் வச்சு கிறிஸ்பியாக வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கணும். அதனால் இதை வந்து தண்ணியை வடிகட்டிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லேஸ் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். நீங்கள் கொஞ்சம் கனமான அவல் எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. தண்ணியோடு இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த அவல் எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எந்த அவலும் முழுசாக தெரியாத அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து அடுத்ததான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெருசாக கட் பண்ணிடாதீங்க, நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து வாயில் கடிப்படும்னு நினச்சிங்கன்னா அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி இலை. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. தேவையான அளவு உப்பு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையா தெளிச்சிடாதீங்க, கொஞ்சமாக தெளித்து வடை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வடை தட்டிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி முதல்ல உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்திக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் வடை. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருந்த வடையை வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வடை வந்து நல்லா 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக மொறுன்னு அவல் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு எதுவும் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு கெஸ்ட்டே வராங்கன்னா குயிக்காக அந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.